परमेश्वर को महिमा हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रिय लोगों, प्रिय लोग, आज के दिन में भी இன்றைய நாளிலும் एक खास बात की ओर हम ध्यान देने जा रहे ஒரு हैं। முக்கியமான விஷயத்தை காணும்படியாக நாம் தியானிக்க वो போகிறோம். खास बात ये है कि அந்த விசேஷமான காரியம் என்ன என்றால், ये कोरोना जो है, இந்த கொரோனா கொள்ளை நோய், इसका नुकसान जो है இதோட விளைவு सबसे ज्यादा அதிகமாக अमेरिका, அமெரிக்கா, इटली இத்தாலி और कुछ क्रिश्चियन कंट्री में ज्यादा है। இன்னும் ஒரு சில கிறிஸ்தவ நாடுகளில் அதிகமாக உள்ளது. आज को अनेक लोगों के मन में ये सवाल पैदा होता है कि இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்கள்ல இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது. वो सवाल क्या है? அந்த கேள்வி என்னவென்றால், आज हम लोग बताते हैं, இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், बाइबल बताती है, வேதம் சொல்லுகிறது, परमेश्वर यीशु जो है கர்த்தர் हमें महामारी से बचाने का शक्ति रखता है। கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்ற அவர் வல்லமையுள்ளவர். हाँ, ये सच भी है। அது உண்மைதான். लेकिन आज अनेक लोग ये पूछ रहे हैं ஆனால் அநேகர் இந்த நாட்களை கேட்கிறார்கள், या सोच रहे हैं, யோசிக்கிறார்கள், यदि तुम लोगों को यीशु जो है உங்களுடைய தேவன் महामारी जो कोरोना से यदि बचा सकता है, கொள்ளை நோய் கொரோனாவிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று சொன்னால், तो अमेरिका और इटली ऐसे देशों में तो सबसे ज्यादा क्रिश्चियन लोग रहते हैं। அமெரிக்கா இத்தாலி தேசத்துல தான் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே. सबसे ज्यादा मौत तो वहीं पर हुआ है। அதிகமான மரணம் அங்குதான் ஆகுது. उसका क्या कारण है? அதற்கு என்ன காரணம்? तो अविश्वासी को समझ में नहीं आ रहा है। அந்நிய ஜனங்களுக்கு இது புரியாத, मसीही लोगों में भी अनेक लोगों को ये बात समझ में नहीं आ रहा है। கிறிஸ்தவர்களுக்கும் இந்த காரியம் புரியாததாக இருக்கிறது. इसका क्या कारण था? இதற்கு என்ன காரணம்? लेकिन बाइबल में इसका उत्तर है। இதில் வேதாகமத்தில் பதில் உள்ளது. मैं एक वचन पढ़ना चाहूंगा। நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். लूका लिखी सुसमाचार லூக்கா எழுதின விசேஷம் अध्याय 12 12ஆம் அதிகாரம் उसका 47 और 48 हम पढ़ेंगे। 47 48 வசனத்தை வாசிப்போம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்தும் அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். जरा हिंदी में पढ़ें। वह दास जो अपने स्वामी की इच्छा जानता था और तैयार न रहा और न उसकी इच्छा के अनुसार चला, बहुत मार खाएगा। परंतु जो नहीं जानकर मार खाने के योग्य काम करे, वह थोड़ी मार खाएगा। इसलिए जिसे बहुत दिया गया है उससे बहुत मांगा जाएगा, और जिसे वो बहुत सौंपा गया है उससे बहुत लिया जाएगा। प्रभु को महिमा हो। கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसका मतलब ये है कि இதோட அர்த்தம், जो अनजान से पाप करता है தெரியாமல் அறியாமல் செய்கிற பாவத்தினால उसको थोड़ा सा दंड मिलेगा। அவர்களுக்கு குறைந்த தண்டனை जो கிடைக்கும். जानबूझकर पाप करता है அறிந்தும் பாவம் उसको செய்கிறவர்களுக்கு ज्यादा दंड मिलेगा। அதிகமான தண்டனை கிடைக்கும். यहाँ पर एक खास बात को हमें समझना है। இந்த இடத்தில் விசேஷமான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். बाइबल का परमेश्वर जो है, வேதாகமத்தில் உள்ள தேவன் जो सारा ब्रह्मांड को बनाने वाला முழு है, உலகத்தையும் படைத்தவர். बाइबल में यीशु जो है, வேதாகமத்தில் உள்ள இயேசு, मसीही लोग यदि गलती करेंगे तो वो अनदेखी करने वाला परमेश्वर नहीं है। கிறிஸ்தவர்கள் தவறு பண்ணும் பொழுது அதை காணாமல் இருக்கிற தேவன் அல்ல. यहाँ बाइबल में कहीं ये नहीं लिखा है, வேதாகமத்தில் இங்க எழுதாம இல்ல, कहीं बाइबल में ये नहीं लिखा है வேதாகமத்தில் அப்படியாக எழுதவில்லை. यदि मसीही लोग चोरी करे, व्यभिचार करे, हत्या करे या बेईमानी करे या कोई भी बुरा या अशुद्ध काम करे तो प्रभु यीशु मसीह उनको बिना देखे रह नहीं सकता है। கிறிஸ்தவர்கள் திருடுகிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள், கொலை, பொய், பல அநேக பாவங்களை செய்கிறவர்களை தேவன் அவர்களை தண்டிக்காமல் அறியாதவரை போல இருந்ததில்லை. इसीलिए परमेश्वर के वचन में लिखा है, அதனால் வேதாகமத்தில் सबसे ज्यादा दंड मसीही लोगों को हो सकता है। அதிகமான தண்டனை கிறிஸ்தவர்களுக்காக உள்ளது. फिर से कहूंगा, மறுபடியும் சொல்லுகிறேன், बाइबल का परमेश्वर வேதாகமத்தில் உள்ள தேவன் अशुद्धता को साथ देने वाला परमेश्वर नहीं है। தீமைக்கு
தீமைக்கு துணை கொடுக்கிறவர் அல்ல, वो अशुद्धता का साथ देने वाला नहीं है। தீமைக்கு துணை நிற்கிறவர் அல்ல. यदि उनको मानने वाले लोग पाप करने से भी அவரை விசுவாசிக்கிறவர்கள் பாவம் செய்தாலும் கூட सबसे पहले दंड उन्हीं लोगों को देता है முதலாவது தண்டனை அவர்களுக்கு தான் கிடைக்கும், जो इस प्रकार पाप करता है। யார் இப்படிப்பட்ட பாவங்களை बाइबल में ये भी लिखा है, வேதத்தில் இப்படியாக எழுதியுள்ளது, परमेश्वर जब न्याय करेगा கர்த்தர் நியாயம் सारे पृथ्वी के लोगों को, முழு உலகத்து ஜனங்களை सबसे पहले किसको न्याय करेगा? முதலாவது யாரை நியாயம் தீர்ப்பார்? यीशु को जो विश्वास करते थे, இயேசுவை விசுவாசித்தவர்கள், जो अपने आप को मसीही बोलते थे, தன்னைத்தானே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் उन लोगों को सबसे पहले न्याय करेगा। அவர்களை முதலாவது நியாயம் விசாரிப்பார். इसीलिए प्रभु को लोगों அதனால் கிறிஸ்தவர்களே इटली, अमेरिका और जो क्रिश्चियन कंट्री में இத்தாலி, அமெரிக்கா போன்ற கிறிஸ்தவ நாடுகளில் सबसे ज्यादा विनाश हो रहा है। அதிகமான விளைவுகள் ஏற்படுகிறது. अब देखिए, एक उदाहरण मैं आपको दे सकता हूँ। நாங்கள் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். अमेरिका देश में அமெரிக்கா தேசத்தில் बाइबल जिन पापों को मना करता है, வேதம் எந்த பாவத்தை தடை செய்கிறதோ उन पापों को करने के लिए वहाँ पर वे लोग कानून बना के रखा है। அந்த பாவத்தை செய்யும்படியாக அங்க சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. उन कानूनों के विरोध में वहाँ के कोई भी, वहाँ के वासिंदा भी कोई बोल नहीं सकता है। அந்த சட்டங்களுக்கு விரோதமாக அங்க உள்ள ஜனங்கள் கூட ஒன்றும் சொல்ல முடியாது. फिर से मैं कहना चाहूंगा, மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன், उन कानूनों के विरोध में அந்த சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக वहाँ के रहने वाले लोग भी बोल नहीं सकते हैं। அங்க உள்ள ஜனங்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. वो क्या क्या पाप है, அது என்ன பாவங்கள்? मैं पिछले वीडियो में इसके विषय में बताया था। இதுக்கு முந்தின வீடியோல நம்ம இத குறித்து பேசணும். सदोम अमोरा में, சோதோம் கொமோரா, जिसके चलते उस देश को प्रभु ने विनाश कर दिया था। எதை குறித்து அந்த தேசத்தை தேவன் அழித்தாரோ, तो इसीलिए प्रभु को लोगों, அதனால தேவ பிள்ளைகளே, इसीलिए सबसे ज्यादा विनाश जो है அதிகமாக விளைவுகள் अमेरिका, इटली और जो क्रिश्चियन कंट्री वहाँ पर हुआ है। அமெரிக்கா, இத்தாலி போன்ற கிறிஸ்தவ நாடுகளில் அதிகமாக ஏற்பட்டுள்ளது. यहाँ कोई भी ये नहीं सोच सकता है कि प्रभु ने उन लोगों को बचाया नहीं, इसलिए यीशु जो है वो प्रभु नहीं है, उसका कोई ताकत नहीं है। இங்க யாரும் நம்ம யோசிக்க முடியாது, இங்க பிரபு ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் காப்பாத்தன ஜனங்கள் என்று சொல்லி யோசிக்க முடியாது. यहाँ और एक सच्चाई को मैं कहना चाहूंगा, இங்க இன்னொரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். इन दिनों में मसीही लोग सताए जा रहे हैं। இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் अनेकर उपद्रवப்படுகிறார்கள். अनेक मसीह यीशु के सुसमाचार के विरोध करने वाले विरोधी लोग उनको मारते हैं। கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது अनेकर இந்த நாட்களில் उपद्रवப்படுகிறார்கள். मसीही लोग भाग रहे हैं, கிறிஸ்தவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். वो भाग रहे हैं। வெளியேற்றப்படுகிறார்கள். परमेश्वर की महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. फिर से मैं कहना चाहूंगा, மறுபடியும் நான் சொல்லுகிறேன், मसीही लोगों को और लोग मार रहे हैं, கிறிஸ்தவர்களை மற்றவர்கள் அடிக்கிறார்கள். मसीही लोग सताए जा रहे हैं। கிறிஸ்தவர்கள் जो உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். मसीही लोगों को सता रहे हैं, எப்பொழுது கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிறார்களோ वे लोग क्या सोच रहे हैं? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ओ इनका ईश्वर नहीं है, இவருடைய தேவன் இல்லை என்று, इनका यीशु नहीं है, இவருக்கு இயேசு இல்லை என்று, क्योंकि इनका यीशु यदि होता, அப்படி இயேசு இவருக்கு இருந்தார்கள் என்று சொன்னால், इन लोगों को तो मैं मारता हूँ, இவர்கள் தான் நாங்க அடிக்கிறோமே, इन लोगों को सता रहा हूँ, இவங்களை உபத்திரவப்படுத்துறோமே, इनके चर्चों को हम तोड़ रहे हैं, சபைகளை நாங்க உடைக்கிறோமே, लेकिन क्यों इनका प्रभु हमें कुछ नहीं करता है? ஏன் இவர்களுடைய தேவன் நம்மளை ஒண்ணும் செய்யவில்லை என்று ये सोचकर இதை நினைத்து और भी वे लोग जानबूझकर नुकसान पहुंचा रहे हैं। இன்னும் अनेक உபாதைகளை அவர்களுக்கு விரோதமாக ऐसे लोगों को मैं यहाँ कहना चाहूंगा, அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன், यीशु, ये नहीं है कि यीशु का कोई सामर्थ्य नहीं है, அப்படியெல்லாம் இயேசுவுக்கு ஒரு வல்லமை இல்லை என்று ये नहीं है यीशु अनदेखी परमेश्वर है। இயேசு प्रभु क्यों ऐसे उन लोगों को तुरंत उनको मारता नहीं? ஏன் தேவன் உடனே அவர்களை தண்டிப்பதில்லை? क्योंकि ஏனென்றால் प्रभु यीशु கர்த்தர் இயேசு उन लोगों के लिए भी अपना जीवन दिया है, அவர்களுக்காகவும் கர்த்தர் ஜீவனை தந்திருக்கிறார். उन लोगों से भी प्रेम करते हैं அவர்களையும் தேவன் நேசிக்கிறார். जो मसीहों को सताते हैं। தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறார். अब मसीही लोग भी उनका सामना क्यों नहीं कर रहे हैं?
கிறிஸ்தவர்களும் ஏன் அவர்களை எதிர்ப்பதில்லை? क्योंकि ஏனென்றால் बाइबल का परमेश्वर यीशु வேதாகமத்தில் உள்ள தேவன் उनको दोबारा उल्टा मारने के लिए आज्ञा नहीं दिया है। திரும்ப அவர்களை அடிப்பதற்கு தேவன் அனுமதி प्रभु ने बोला है தேவன் சொல்லியிருக்கிறார், यदि कोई तुम्हें सताए, யார் உன்னை உபத்திரவப்படுத்துகிறார்களோ, यदि कोई तुम्हारा विरोध बुराई करे, யார் உனக்கு விரோதமாய் தீமை செய்கிறார்களோ, तुम बुराई के बदले बुराई नहीं करना है, தீமைக்கு பதிலாக தீமை செய்யக்கூடாது, बुराई के बदले में भलाई करना है தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி, और उन्हें क्षमा करना है। அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி, इसीलिए मसीही लोग उनके विरोध में कोई काम नहीं करते हैं அதற்காகவே கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு விரோதமாக जैसा वे करते हैं। எப்படி அவர்கள் செய்கிறார்களோ, इसलिए அதனால் अभी देखिए कोरोना आया है। இப்பொழுது கொரோனா ये வியாதியினால कोरोना दो प्रकार के लोगों के विरोध में आया है। ரெண்டு விதமான ஜனங்களுக்கு விரோதமாய் एक வந்திருக்கிறது. मसीह यीशु में रहने के बावजूद भी जो पाप में पड़े हैं, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கப்பட்ட போதும் பாவத்துக்குள்ளாக ஜீவிக்கிற ஜனங்கள், दूसरा जो मसीह यीशु का विश्वास ना करते हुए उनके विरोध करते हैं, இரண்டாவது இயேசுவை விசுவாசிக்காத அந்நிய ஜனங்கள். ये सारे लोगों के लिए एक न्याय के रूप में इस पृथ्वी में प्रभु ने इस चीज को भेजा है। இப்படிப்பட்ட ரெண்டு விதமான ஜனங்களுக்கு விரோதமாக இந்த கொள்ளை நோயை தேவன் அனுப்பியிருக்கிறார். अमेरिका इटली में क्रिश्चियन है। அமெரிக்கா இத்தாலியிலே கிறிஸ்தவர்கள். लोग क्रिश्चियन को कैसे जानते हैं? ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று எப்படி அறிவார்கள்? वो क्रूस लगाने से या चर्च में जाने से या वे आराधना में जाने आने से या अपने आप को मसीह कहलाने से लोग सोचते हैं ये क्रिश्चियन है। கழுத்துல சிலுவை போட்டு கொண்டு இருந்தால், சபைக்கு போய் வந்தால், ஆராதனை ஆலயத்துக்கு போயிட்டு வந்ததுனால கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதனால ஜனங்கள் தன்னை கிறிஸ்தவர்கள் என்று வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். लेकिन बाइबल का सच्चाई तो ये है कि वे जो दिखाने के लिए मसीही जीवन जी रहे वे मसीही नहीं है। வேதாகமத்தின் வசனத்தின்படி பார்க்கும்போது பெயரளவில் கிறிஸ்தவனாய் இருப்பவன் கிறிஸ்தவன் அல்ல. तो प्रभु के लोगों, தேவ பிள்ளைகளே, जिसके जीवन में मसीह यीशु हो, யாருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து உண்டோ, जो पाप क्षमा पाया हो, பாவத்தின் நிச்சயத்தம் பெற்றுக்கொண்டவர்கள், जो परमेश्वर के वचन के अनुसार जी रहा हो, தேவ வசனத்தின்படி வாழுகிறவர்கள், जिसके अंदर मसीह यीशु हो, யார் உள்ள கிறிஸ்து இருக்கிறாரோ, और जो मसीह यीशु में मसीह के लिए जी रहा हो, யார் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறார்களோ वे ही मसीही होते हैं। அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். जो यीशु को नहीं जानते हैं, யார் கிறிஸ்துவை அறியாதவர்களோ, जो यीशु को नहीं जानते हैं, யார் கிறிஸ்துவை அறியாதவர்களோ, वे लोग तो सोच रहे अमेरिका में क्रिश्चियन लोग ज्यादा है, इटली में क्रिश्चियन लोग ज्यादा है। அவர்கள் நினைக்கிறார்கள் அமெரிக்காவில் இத்தாலி தேசங்களில் அதிக கிறிஸ்தவர்கள் என்று. नहीं है। இல்ல, मैं फिर से कह रहा हूँ, वचन के अनुसार पवित्र जीवन जो यीशु मसीह में यीशु के लिए जी रहा हो वही मसीही होता है। வேத வசனத்தின்படி வாழுகிறவர்கள் மாத்திரமே கிறிஸ்தவர்கள். प्रभु की महिमा हो। கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை. इसलिए प्रभु के लोगों, इसलिए ஆண்டவருடைய பிள்ளைகளே, ये कोरोना இந்த கொரோனா வியாதி दो किस्म के लोगों के विरोध आया है। ரெண்டு விதமான ஜனங்களுக்கு एक मसीही लोगों के विरोध में ஒன்னு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, और गैर मसीही लोगों के विरोध में। அந்நிய ஜனங்களுக்கு விரோதமாக. प्रभु बचाने वाला है। கர்த்தர் காப்பாற்றுகிறார். ये दोनों लोगों को இந்த ரெண்டு விதமான ஜனங்களுக்கு मन फिराने की आवश्यकता है। மனம் திரும்புவதற்கு அவசியம். फिर से कहूंगा, மறுபடியும் நான் इन दोनों लोगों को ரெண்டு ஜனங்களையும் अपने पापों से पश्चाताप करके मन फिराने की जरूरत है। பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. जो कोई पाप से मन फिराकर यीशु को ओर देखना शुरू करेगा, யாரெல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ उन्हें प्रभु बचा सकता है। அவர்களை காப்பாற்றுவார். नहीं तो இல்லை என்றால் प्रभु का दंड होगा। கர்த்தருடைய தண்டனைக்கு ஆவார்கள். भजन संहिता 91 का 3 में लिखा है, சங்கீதம் 91:3 எழுதப்பட்டுள்ளது. वो तुझे बहेलिए के जाल से और அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். वो तुझे बहेलिए के जाल से और महामारी से बचाता है। प्रभु को बचाएगा लिखा है। அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று எழுதியுள்ளது. ये कब कहा गया था? இது எப்பொழுது சொல்லப்பட்டது? कम से कम 3-4 हजार साल पहले की बात है। 3-4,000 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வசனங்கள். जैसे मैं पिछली वीडियो में बताया हूँ, இதுக்கு முந்தின வீடியோல நாம சொன்னோம், एक सच्चाई को ஒரு உண்மையான यदि कोई मानेगा नहीं,
சத்தியத்தை யாரு அறிய ஏற்றுக்கொள்ளவில்லையோ उन्हीं लोगों को नुकसान होगा। அவர்களுக்கு தான் ஆபத்து. ये सच्चाई ये है कि உண்மை எது? कोई भी विश्वास करे ना विश्वास करे, लेकिन यीशु कोरोना से बचाने वाला ही है। யார் விசுவாசிச்சாலும் விசுவாசியாம போனாலும் கொரோனாவிலிருந்து காப்பாற்றுகிறவர் இயேசுதான். प्रभु को महिमा हो। கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इसमें जो विश्वास करेगा वो बच जाएगा, இதுல விசுவாசிக்கிறவர்கள் जो காப்பாற்றப்படுவார்கள். विश्वास नहीं करेगा, யார் விசுவாசிக்கவில்லையோ जो ये बात नहीं मानेगा இந்த காரியத்தை कि ஏற்றுக்கொள்ளாதவர்கள், यीशु कोरोना से बचाने वाला है, இந்த கொரோனாவிலிருந்து இயேசு காப்பாற்றுகிறவர், नुकसान उसी का होगा। விளைவு அவர்களுக்கு தான். और नया नियम में भी புதிய ஏற்பாட்டில் लूका लिखी सुसमाचार லூக்கா उसका 21 का 11 में लिखा है, 21வது அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். और बड़े बड़े भूकंप होंगे और जगह जगह आकाल और महामारियां पड़ेगी और आकाश से भयंकर बातें और बड़े बड़े चिन्ह प्रकट होंगे। इस वचन में ये लिखा है भूकंप होंगे और अकाल पड़ेंगे और महामारियां होंगे। 3 बातों के विषय में यहाँ पर खास तौर से लिखा है। இந்த வசனத்தில் விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் என்று 3 விசேஷமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ये सारे चीजें जो हैं इन दिनों में हो रहे हैं, இந்த எல்லா காரியமும் இந்த நாட்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. और बाइबल जो भी कुछ कहता है, जो कुछ इसमें लिखा है वही हो रहा है। வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. मानना ना मानना अपनी अपनी इच्छा है, ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவர்களுடைய விஷயங்கள். लेकिन ये सच है ஆனால் இது உண்மை. प्रभु के लोगों। கர்த்தருடைய பிள்ளைகளே, इसीलिए அதனால் यदि आप यीशु को विश्वास करते हैं இயேசுவை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் या ना करते हैं, அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று तो சொன்னால், भी ஆனாலும் बचाने वाला यीशु ही है। காப்பாற்றுகிற தேவன் ஒருவர் இயேசு. आज के दिन में இன்றைய நாளிலும் अमेरिका और इटली ऐसे क्रिश्चियन कंट्री में कोरोना क्यों हुआ है करके हमने ध्यान दिए थे। அமெரிக்கா இத்தாலி போன்ற கிறிஸ்தவ நாடுகளில் ஏன் கொரோனா ஏற்பட்டது என்று பார்த்தோம். और भी कोई भी बात, कोई भी सवाल यदि आप लोगों को रहेगा, இன்னும் अनेक கேள்விகள் எது இருந்தால் आप हमें कमेंट के द्वारा आप बता सकते हैं। நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் द्वारा வழியாக சொல்லலாம். आइए हम लोग प्रार्थना करके आज के इस समय को हम लोग जो है समय को समाप्त करें। ஜெபித்து முடிப்போம். महान पवित्र प्रभु, பரிசுத்தமுள்ள தேவனே, तेरे धन्यवाद, ஆண்டவரே, तेरी நன்றி. स्तुति हो, तेरी स्तुति, तेरी महिमा करते हैं। மகிமையை हे செலுத்துகிறோம். प्रभु यीशु, ஆண்டவரே, आज के दिन में இந்த நாளிலும் ये अमेरिका और इटली ऐसे क्रिश्चियन कंट्रियों में அமெரிக்கா இத்தாலி போன்ற கிறிஸ்தவ நாடுகளில் ये कोरोना क्यों नुकसान पहुंचा रहा है, என்னத்தினால அதிகம் கொரோனானால பாதிக்கப்படுகிறார்கள் ஜனங்கள் इस बात को हम लोग देखे हैं। என்று நாங்கள் பார்த்தோம். परमेश्वर, ஆண்டவரே, इन वचनों को सुनने वाले, இந்த वचनத்தை கேட்கிறவர்கள், इन वीडियो को देखने वाले இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் हर एक को कोरोना से बचाइए प्रभु। எல்லாரையும் இந்த கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றும். हर एक जन अपने पापों से मन फिराने पाए, எல்லாரும் இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப முடியாது, पश्चाताप करके मन फिराने पाए। மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி हर एक को मदद कीजिए எல்லாருக்கும் உதவி செய்யும். प्रभु यीशु। இயேசுவே, इस कोरोना के बाद में இந்த கொரோனா வியாதிக்கு और பிறகு भी இன்னும் வரப்போகிற महा कठोर वायरस फैलने वाला है, பெரிய பெரிய கொள்ளை நோய்கள் வரப்போகிறது. उससे भी बचने के लिए हर एक को मदद कीजिए, அவைகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட ஆண்டவரே எல்லாரும் आशीष कीजिए। ஆசீர்வதியும். आदर और महिमा आपको देते हैं, துதிக்கான மகிமை यीशु के नाम से मांगते हैं पिता, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. आमीन। ஆமென். आप सबको प्रभु यीशु आशीष करें और आपको संभालें, आमीन।